சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது மற்றவர்களா. நீ பிரச்சனையில் தான் இருக்கிறாயா என்று. எங்கு நீ சென்றாலும் உன்னுடைய மதிப்பை மட்டும் நீ விட்டு கொடுப்பது கிடையாது. அப்படியே யாராவது உன்னை குறைவாக பேசினால் அந்த இடத்திற்கு செல்வது கிடையாது. முன்பெல்லாம் எவ்வளவோ நீ விட்டு கொடுத்து இருந்தாய், உறவுகள் உறவுகள் என்று. ஆனால் உறவுகளுடைய சுயரூபம் தெரிந்த பிறகு எல்லா இடத்திலும் கம்பீரமாகத்தான் காட்டிக்கொள்கிறாய். பணம் இருக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் பேச்சில்லை. நான் என்னுடைய உறவுகளுக்கு மத்தியிலும் மற்றவர்களுக்கு மத்தியிலும் கீழே இருக்கிறேன், பணத்தால் கீழே இருக்கிறேன் என்று நான் காட்டிக்கொள்ள கூடாது என்று நீ இந்த முடிவை எடுத்திருக்கிறாய். என்னுடைய தங்கமே, இந்த முடிவு எப்பேற்பட்ட முடிவு தெரியுமா? இது அவ்வளவு சுலபமாக யாராலும் எடுக்க முடியாது. ஒரு நேரம் அல்ல ஒரு நேரம் சோர்ந்து விடுவார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை. நிச்சயமாக இனிமேல் அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு சோர்வும் கிடையாது, எந்த ஒரு இழந்ததை போலவும் காட்டிக்கொள்ள மாட்டேன். நான் அவ்வளவு பெரிய அற்புதமாக வாழ்கிறேன் என்று நான் நிச்சயமாக அவர்களுக்கு மத்தியில் காட்டிக்கொள்வேன் என்று நீ சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளை இந்த அளவுக்கு தெளிவாகி இருக்கிறது, என்னுடைய பிள்ளைக்கு இந்த அளவுக்கு நான் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேனே என்ற ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? எல்லா இடத்திலும் நான் உன்னை பார்த்தேன் முன்பு. இப்பொழுது எல்லாம் எவ்வளவோ உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம். வாழ்க்கையில் மாற்றத்தை விட உன்னுடைய பேச்சுகள் எல்லாம் வித்தியாசமாகிவிட்டது. தெளிவானவள் பேசுவது போல. முன்பெல்லாம் யாராவது உன்னை இதை செய் அதை செய் என்று சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் செய்ய ஆரம்பிப்பாய். ஆனால் இப்பொழுது நீ உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டாய், இது செய்யுங்கள் இதை செய்யாதீர்கள் என்று. அப்படி நீ பார் எந்த அளவுக்கு உன்னுடைய திறமையால் முன்னேறி இருக்கிறாய் என்று. முதலில் பேசுவதில் உனக்கு தெளிவில்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் எந்த அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாய் தெரியுமா? தெளிவாகி விட்டாய் தெரியுமா? முன்பெல்லாம் சோர்ந்து கிடந்தாய், இப்பொழுதெல்லாம் அது கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் பார்த்து விடலாம் என்று ஒரு முடிவுக்கே வந்து விட்டாய். அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளை தெளிவாக மாறிவிட்டது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய மனதில் சந்தோஷம் மட்டும்தான் வருகிறது. தங்கமே, நான் உனக்கு நன்றியை கூறுகிறேன். என்னுடைய பிள்ளை நீ கஷ்டப்படும் பொழுது நான் மிகவும் வாடி சில அறிவுரைகளை சொன்னேன். ஆனால் அதை நீ கேட்டதோடு இல்லாமல் எடுத்துக்கொண்டு இன்று வரைக்கும் நிச்சயமாக சாய் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையில் எல்லோருக்கும் மத்தியில் தலை நிமிர்ந்துதான் நான் நிற்பேன். என்னை சாய் அப்படித்தான் இருக்க சொல்லியிருக்கிறார் என்ற ஒரே ஒரு வார்த்தையால் எல்லாருக்கும் மத்தியிலும் தலை நிமிர்ந்துதான் நிற்கிறார். இப்பொழுது உன்னிடம் எதுவும் இல்லை என்றாலும் எல்லோருக்கும் மத்தியில் எல்லா விஷயமும் உன்னிடம் இருப்பது போல காட்டிக்கொள்கிறாய் அல்லவா? அதே போலவே இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெறும் வார்த்தைக்காக என்னிடம் எல்லாம் இருக்கிறதே, என்னிடம் பணம் இருக்கிறது, நகை இருக்கிறது என்று வார்த்தைக்காக சொல்லும் விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகிறது. பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இந்த அப்பா கூடிய சீக்கிரமாக மிகப்பெரிய ஒரு வரத்தை தரப்போகிறேன். இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து வாழ்க்கையில் இப்படித்தான் நம் வாழ்க்கை காலம் முழுக்கும் இருக்கும் என்று நினைத்து விடாதே. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கை நிலைமை இப்படியே இருக்காது. நிறைய மாற்றங்கள் உண்டாகும். சிலருடைய வாழ்க்கையை நீ பார்த்தாயானால் அவர்கள் சிறு வயதில் உன்னுடைய வீட்டில் வந்து நின்று உணவு கேட்ட காலமெல்லாம் போய் இப்பொழுது அவர்கள் வாகனம், வீடு, வசதி என்று வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது உனக்கு ஒன்று தோன்றும், என்னுடைய வீட்டில் வந்து நின்று உணவு தாருங்கள், எங்களுடைய வீட்டில் அடுத்த வேலைக்கு காசு இல்லை என்று கேட்டவர்கள் எல்லாம் இன்று எல்லா வசதியோடும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா விஷயத்தையும் கொடுத்து கொடுத்து இப்பொழுது இந்த நிலைமைக்கு நம் குடும்பம் ஆகிவிட்டதே என்ற ஒரு எண்ணம் உனக்கு சிலரை பார்க்கும் பொழுது வரும் அல்லவா? நீ ஏன் நினைத்தாய் அல்லவா? இவர்களுக்கெல்லாம்
எப்படி வாழ்க்கை இவ்வளவு அற்புதமாக மாறியது என்று. தங்கமே, அதே போலவே நீயே பார்த்து வியக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையும் மாறும், கட்டாயம் மாறும். எந்த ஒரு பொய்யும் இல்லாமல், எந்த ஒரு தவறும் இல்லாமல் நான் உன்னுடைய வாழ்க்கையை நிலையானதாக மாற்றுவேன். என்னுடைய பிள்ளைக்கு தெரியும், இந்த சாய் ஒரு முறை வாக்கு கொடுத்தேன், ஆனால் எப்படியாவது செய்து விடுவேன். எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் இந்த சாய் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பேன் என்று என்னுடைய பிள்ளைக்கு தெரியும். மற்றவர்கள் வேண்டுமானால் என் மீது சந்தேகம் கொள்ளலாம், ஆனால் இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் பார், நீதானே என்னுடைய பிள்ளை. நீ எப்பொழுதும் என் மீது சந்தேகம் கொள்ள மாட்டாய் என்பது நன்றாகவே தெரியும். காலம் முழுவதும் தோற்று போய் விடுவோமே என்று இருக்காது. வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம் என்று இரு. உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்ததும் சரி, பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். இழந்தது இழந்ததாகவே இருக்காது. ஒரு நாள் நிச்சயமாக இழந்ததை விட பல மடங்கு திரும்ப கிடைக்கத்தான் போகிறது. இது உனக்கு மட்டுமல்ல, நான் நிறைய பேருக்கு இதைதான் செய்து இருக்கிறேன். இழந்து விட்டோம் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இழந்ததை விட பல மடங்கு பெறப்போகிறோம் என்று. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக மிக பெரிய அற்புதத்தை பெறுவாய். யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ, இவள் பார் எல்லாவற்றையும் இழந்து விட்டாள் என்று உன்னை குறை கூறிக்கொண்டு இருந்தார்களோ, அவர்கள் அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பார்த்து வியக்கும் நேரம் வரும். காலம் முழுவதும் தோற்று நிற்போம் என்று நினைக்காது. கண்டிப்பாக ஜெயிப்போம். கண்டிப்பாக உன் தொழில் அனைத்தும் முழுமையாகும். மிகப்பெரிய அளவிற்கு நீ கொண்டு வருவாய். உன்னுடைய முயற்சியினாலும் உன்னுடைய உழைப்பினாலும் உன்னுடைய தொழிலானது மேலும் மேலும் வளரும். அதற்கு சாய் நான் பொறுப்பு. கண்டிப்பாக இனிமேல் வரும் காலகட்டங்கள் அனைத்தும் இன்பமான காலகட்டங்களாக இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். அவ்வளவு சுலபமாக நான் யாரிடமும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வாக்குறுதியாக கொடுக்க மாட்டேன். இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று. ஆனால் உன்னை பார்த்து ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் என்றால் நான் அதை செய்ய போகிறேன் என்றுதானே அர்த்தம். பல பேருக்கு உதவி செய்யும் நான் தன்னுடைய பிள்ளைக்கு உதவி செய்யாமல் எங்கு போகிறேன்? நலமுடனும் வளமுடனும் உன் வாழ்க்கையில் நீ வாழ்வது உறுதி. எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் கிடைக்காமல் இருக்கிறது. ஆனால் அது அப்படியே கிடைக்காமல் எல்லாம் போகாது. கிடைக்கும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை, அருகிலேயே உள்ளது. கிடைக்கும் நேரம் மிக மிக அற்புதமான நேரமாக இருக்கும். இனி கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் தரும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாது. இந்த சாயாகிய நான் பல ரூபத்தில் பல வடிவில் உன்னை வந்து தினமும் நான் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். உனக்கு வேண்டுமானால் நான் சொல்வது எல்லாம் வெறும் ஆறுதலாக இருக்கலாம், அது ஆறுதலாகவே இருக்கட்டும். ஆனால் நான் சொன்ன அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு உன்னை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறேன். சொன்னது நான். இப்பொழுது இந்த வாக்குறுதி கொடுப்பது இந்த சாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ எந்த ஒரு இடத்தில் தோற்று மனமுடைந்து இருந்தாயோ அதே இடத்தில் உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன். பல்லாண்டு கால உன்னுடைய குடும்பத்தோடு நீ நிம்மதியாக இருக்கும்படி நான் செய்வேன். இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும் சொல். உனக்கு என்ன வேண்டுமானாலும் தாராளமாக என்னிடம் கேள், எல்லாம் நான் தருகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சைனான். ஓம் சாய்ராம்.